வெல்கம் டு த டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ். ஐம் போனா அண்ட் நான் கடந்த 2022 வருடத்தில் நடந்த குரூப் 4 எக்ஸாமில் 200க்கு 174 கொஷின்ஸ் செக்யூர் பண்ணியிருக்கேன். அண்ட் நான் அதுக்கு ஃபாலோ பண்ண குட்டி குட்டி எத்திக்கல் வேல்யூஸை பார்த்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா கன்சிஸ்டன்சி. இப்போ நம்மளால் ஒரு நாளைக்கு டெய்லியும் படிப்போம், குறிப்பிட்ட நேரம் படிச்சுட்டு தான் இருப்போம். நம்ம ஃபுல் ஹவர்ஸ் படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நம்மளால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு படிக்கிறோம். அதை கிளியராக படிக்கணும், அது ரொம்ப முக்கியம். அப்புறம் பார்த்தோம்னா நம்ம ஏதாவது ஒரு திருவிழாவோ இல்லை ஒரு பண்டிகை தினமாகவோ இருந்தாலுமே அந்த நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவராவது படிக்கிறது ரொம்ப முக்கியம். அந்த கன்சிஸ்டன்சி நமக்கு டெய்லி விட்டுட்டோம், இடையில அதாவது இருந்துக்கிட்டே இருக்கணும். இடையில விட்டுட்டோம் அப்படின்னா அது நமக்கு திருப்ப பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். சப்போஸ் அது 1-2 நாள் விட்டால் கூட பரவாயில்ல, அது கொஞ்சம் ரொம்ப நாள் விட்டுருச்சு அப்படின்னா அதை திரும்ப நமக்கு கெயின் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது இல்லாமல் நமக்கு படித்ததை நம்ம எப்போதுமே ரிவைஸ் பண்ணுறதுக்கும் அது கொஞ்சம் கேப் இருந்துச்சு அப்படின்னா அது நமக்கு மறந்த மாதிரி இருக்கும். செகண்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா குரூப் டிஸ்கஷன். குரூப் டிஸ்கஷன் நீங்கள் சில பேர் தனியாக படிப்பாங்க, சில பேருக்கு குரூப் டிஸ்கஷன் செட் ஆகும். இப்போ உங்களுக்கு குரூப் டிஸ்கஷன் சப்போஸ் செட் ஆனுச்சு அப்படின்னா உங்கள் வைபுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பேர் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அவங்கள்ட்ட கொஷின் கேட்குறது, நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண கொஷினுக்கு ஏற்ற மாதிரி அவங்க திரும்ப கொஷின் கேட்பாங்க. அதெல்லாம் ஒரு ஹெல்தியான ஒரு காம்படிஷனாகவும் இருக்கும், நல்ல கான்வர்சேஷனாகவும் இருக்கும். அது உங்களுக்கு நல்ல எக்ஸாமில் நல்ல ஞாபகம் இருக்கும். அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கிளியரான மைண்டை எப்போதுமே வச்சுக்கோங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தது அப்படின்னா நீங்கள் படிக்க வேணாம். ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது நீங்கள் மைண்டை கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிக்கோங்க. எப்போதும் ஒரு ஹாப்பியாகவே வச்சுக்கோங்க மைண்டை. படிக்கிறது பிடிச்சி படிங்க. பிடிக்காமல் படித்தோம் அப்படின்னா அது உங்களுக்கு எப்படி இருக்குன்னா ஃபோர்ஸ் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். அதை மைண்டை அதை ஏற்றுக்காது. ஸோ நமக்கு எப்போதுமே ஸ்ட்ரெஸ் இல்லாத கிளியரான மைண்ட் இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஃபோர்த் ஒன் பார்த்தோம் அப்படின்னா மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னா நமக்கு ஒரு விஷயம் நமக்கு வேணும் அப்படின்னா அது நமக்கு கிடைச்ச மாதிரி நம்ம ஃபீல் பண்ணணும். அப்படின்னா நம்மளுக்கு இந்த யூனிவர்ஸே ஹெல்ப் பண்ணுற மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தடுத்த ஃப்யூச்சர் பிளான்ஸுக்கு உங்களுக்கு யூனிவர்ஸே நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது தானாகவே எல்லாமே நடக்கும் அப்படி சொல்லுவாங்க. அது நானும் கொஞ்சம் ஃபீல் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் அந்த மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும்போது மற்றவங்கள்ட்ட நீங்கள் சொல்ல தேவையில்லை, நான் இப்படி இது மாதிரி பண்ணிடுவேன் அப்படின்னா நமக்கு எனர்ஜி போன மாதிரி ஆயிரும். ஸோ நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் உங்களுக்குள்ளே பண்ணிக்கோங்க. அது நீங்கள் சப்போஸ் அந்த வேலை கிடச்சிது அப்படின்னா நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க, அதை நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளோட மைண்ட் அதுக்குள்ளே செட் ஆகிடும். ஃபிஃப்த் ஒன் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டடி மெத்தட்ஸ். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்டடி மெத்தட்ஸ் இருக்கும், அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஒவ்வொருத்தவங்களோட இண்டிவிஜுவாலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல ஒவ்வொருத்தவங்களுக்கும் இந்த இடத்துல உட்காந்து படித்தா நல்லாயிருக்கும், இங்கே உட்காந்து படித்தா நல்லாயிருக்கும். எனக்கு அந்த மார்னிங் டைம் ரொம்பவே படிக்கிறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் டெரஸ்க்கு போயிட்டு ஒரு 6 ஆர் 6:30 போயிட்டேன் அப்படின்னா அந்த ஒரு குறிப்பிட்ட டாப்பிக்கை முடிச்சுட்டு தான் வரணும் அப்படிங்கிற ஒரு கோல் செட் பண்ணிடுவேன். ஸோ அப்படி படித்தோம் அப்படின்னா நமக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது, நம்ம கிளியராக படிச்சிடுவோம். அது மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு இது இருக்கும், ஸ்டடி மெத்தட்ஸ் இருக்கும். அதில் பார்த்தோம் அப்படின்னா சில பேர் டிஃப்ரெண்டான பிளேசஸில் போயிட்டு படிப்பாங்க. அது நமக்கு அந்தந்த பிளேஸில் படித்தது இந்த பிளேஸில் இந்த டாபிக் படித்தோம், இந்த பிளேஸில் இந்த டாபிக் படித்தோம் அப்படிங்கிறது நமக்கு எக்ஸாமில் ரீகால் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா முக்கியமானது டீச்சிங் மெத்தடில் நமக்கு இன்னொருத்தவங்களுக்கு நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் குரூப் டிஸ்கஷனில் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்னொருத்தவங்களை சொல்லித்தர மாதிரி படித்தோம் அப்படின்னா அது நமக்கு இன்னும் கொஞ்சம் கொஷின்ஸை அரைஸ் பண்ணும். இப்போ அவங்க கொஷின்ஸ் அரைஸ் பண்ணுவாங்க, நமக்கு மைண்டில் கொஷின்ஸ் அரைஸ் பண்ணுவோம். ஸோ அதை நம்ம தேடி படிப்போம். எது ரிலேட்டடாக இது வரும், அது ரிலேட்டடாக அது வரும், ஸோ இதையும் நம்ம சேர்த்து சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கொஷின்ஸ் அரைஸ் பண்ணுறதுனால நமக்கு அதுக்கு உண்டான நிறைய ஆன்சர்ஸ் கிடைக்கும். அது ஒரு நல்ல டெக்னிக்கும். அண்ட் தென் நோட்ஸ் மேக்கிங் பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்தையுமே நமக்கு நோட்ஸ் எடுக்க டைம் இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு புரியாதது நோட்ஸ் எடுத்துக்கலாம். ஏன்னா புரியாததை நோட்ஸ் எடுக்கும்போது திரும்ப அதை பார்க்கும்போது நமக்கு இன்னுமே ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆக நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ மோஸ்ட்லி டைம் இருக்கும்போது நிறைய நோட்ஸ் மேக்கிங்கும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அதை நம்ம திரும்ப ரிட்டன் பார்க்கும்போது ஈஸியாகவே நமக்கு மனசில் பதிஞ்சிரும். இன்னொன்று முக்கியமானது என்னன்னு பார்த்தோம்னா ரீகாலிங் பண்ணும்போது அதை நான் இங்கே மென்ஷன் பண்ணலை, அது இதுவும் ஒரு முக்கியமான ஹேபிட்டு. இப்போ ஒரு லெசன் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த லெசனை மறுநாள்
நீங்கள் வந்து புக்கை மூடி வச்சுட்டு ரீகால் பண்ண பாருங்கள். ரீகால் பண்ணோம் நம்ம வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி ரீகால் பண்ணும்போது நம்ம மைண்டு வந்துட்டு அதை ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம மைண்ட்லேருந்து நம்மளுக்கு மெமரியான இடத்துலேருந்து எடுத்துகிட்டு வர ட்ரை பண்ணும். ஸோ ட்ரை பண்ணுச்சு அப்படின்னா அது நமக்கு ஈஸியாக மறக்கவே மறக்காது. ஸோ ரீகாலிங் பண்ணும்போது எடுத்தோடனே ரிவிஷன் பண்ணும்போது எடுத்தோடனே புக்கை எடுத்து வச்சுட்டு நேற்று படித்ததை இன்றைக்கி வந்துட்டு பெரட்டாமல் அதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து ரீகால் பண்ண பார்க்கணும். நம்ம என்னென்ன படித்தோம், என்னென்ன அது ரிலேட்டடாக வந்து இது ரிலேட்டடாக வேறு ஏதாவது இருக்கா, வேறு அதே இது வந்து வேறு யூனிட்டில் ஏதாவது இருக்குதா அப்படிங்கிறத ரீகால் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எப்போதுமே வந்துட்டு அது மறக்கவே மறக்காது. ஸோ இந்த மெத்தடில் ரீகால் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அண்ட் தென் இந்த டிப்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணி படித்து பாருங்கள். எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.